வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தந்தை டைரக்ஷனில் அறிமுகமாகும் மகளுக்கு பேருந்து நிலை படப்பிடிப்பில் ஏற்பட்ட அதிர்ச்சி. இணையதளத்தில் வைரலாகும் அந்த நடிகையினுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல், அவங்களுக்கு அந்த பேருந்தில் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கன்னட திரையுலகில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக குறிப்பிடத்தக்க ஹீரோவாக வலம் வருவங்க தான் துனியா விஜய். தற்போது சிட்டி லைஸ் என்கிற படத்தின் மூலம் முதன்முறையாக இயக்குனராக மாறியிருக்கிறார். இவர் தனது மகள் மோனிஷா விஜயகுமாரை இந்த படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு ஒன்றை மோனிஷா விஜயகுமார் சமீபத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. இது குறித்து அவங்க கூறும்போது, பெங்களூர் மெஜாஸ்டிக் பேருந்து நிலையத்தில் நான் நடந்து வந்தபோது காட்சி படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது காட்சிகள் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேமராக்கள் மறைத்து வைக்கப்பட்டு அங்கேயே படப்பிடிப்பு நடப்பது போன்ற தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது போதையில் இருந்த ஒரு நபர் என் அருகில் வந்து ஏதோ பேச முயன்றார். அவரது பார்வை அச்சமூட்டதாக இருந்ததை பார்த்து நான் பயந்து போனேன். உடனடியாக அங்கே மறைந்திருந்த படக்குழுவினர் மற்றும் தனது தந்தை ஆகியோர் வந்து அந்த நபரை பலவந்தமாக அப்புறப்படுத்திய நிலையில் சீராக்கினாங்க. இத்தனை நான் கொஞ்சம் கவர்ச்சி இல்லாத சால்வ உடை தான் அணிந்திருந்தேன். அதனால் ஆடை ஒரு காரணம் என்று கூட சொல்ல முடியாது. பொது இடங்களில் இளம்பெண்களுக்கு பாதுகாப்பை கடுமையான சட்டங்கள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.